நான் எப்படிப்பா இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்கலே அப்ப கலியரி காளிமுனியை இறங்கி அட பயப்படாதடா நான் காமாடு தலமாடு காக்கிறேன் என்னை 21 வருஷமா இந்த நாடக உலகத்துல என்னை நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கலியரி காளிமுனி ஐயா எந்த குதிரடா எந்த குதிரடா இன்னைக்கு நீ வர்ற சொந்த குதிரை இந்த ஆத்திக்காடு வடக்கூர்ல உள்ள இந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழி போட்டாலில நீ மகடி ஓட்டு விளையாட எந்திரி அட ஆண்டி வருதே ஆசி எப்போ அறியாதி முனியாண்டி நீ காத்தது வடமதுரை இருக்கிறது கருப்பாயூரணி பாஜே தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தெய்வர் தெய்வீக திருமகனாம் சொல்லம்மா சொல்லம்மா தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா தெய்வத்தின் திருமகனாம் தேவர்குள்ள பொன்மகனாம் தெய்வத்தின் திருமகனாம் தேவர்குள்ள பொன்மகனாம் தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தெய்வீக திருமகனார் சொல்லம்மா சொல்லம்மா தேவர் தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா தெய்வத்தின் திருமகனாம் தேவர்குள்ள பொன்மகனா ஊருக்கு உழைத்தாரடி உக்கிர பாண்டி பெத்த மகே ஊருக்கு உழைத்தாரடி உக்கிர பாண்டி பெத்த மகன் உத்தமரை காணுமடி கண்ணம்மா கண்ணம்மா உத்தமரை காணுமடி கண்ணம்மா கண்ணம்மா அவர்தான் உண்மையான தெய்வமடி கண்ணம்மா கண்ணம்மா அவர்தான் உண்மையான தெய்வமடி கண்ணம்மா கண்ணம்மா தெய்வத்தின் திருமகனா தெய்வத்தின் திருமகனா தேவர்குள்ள பொன்மகனா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா நாட்டுக்கு உழைத்தாரடி நம்ம முத்துராமலிங்கம் உழைத்தாரடி நம்ம முத்துராமலிங்கம் முத்தமரை காணுமடி கண்ணம்மா கண்ணம்மா முத்தமரை காணுமடி கண்ணம்மா கண்ணம்மா தேவர் உண்மையான தங்கமடி சொல்லம்மா சொல்லம்மா அவர்தான் உண்மையான தங்கமடி சொல்லம்மா சொல்லம்மா தெய்வத்தின் 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 திருமகனாம் தேவர்குள்ள பொன்மகனா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா அவர்தான் தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா மண்ணு மணக்குதடி மறவர் குல சீமையிலே மண்ணு மணக்குதடி மறவர் குல சீமையிலே மங்காத தெய்வமடி கண்ணம்மா கண்ணம்மா மங்காத தெய்வமடி கண்ணம்மா கண்ணம்மா தேவர் முக்குளத்தில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தேவர் முக்குளத்தில் உதித்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தெய்வத்தின் திருமகனா தேவர்குள்ள பொன்மகனா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா அவர்தான் தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா அவர்தான் தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா நன்றி வழக்கம் இருக்குது சபையோர்களே அருமை காண உதிக்க போகுது ஹலோ அன்பு கணத்தர வணக்கம் வருகிறது
போகுது. அன்பு கலந்த வழக்கம் இருக்குது சபையோர்களே அமுத கானம் ஒழிக்க போகுது. படகள நாத்தமோட பழங்கால ராகமெல்லாம் பாட்டாக ஜொலிக்க போகுது. இங்கே பாடலாக ஜொலிக்க போகுது. நாடோடி பாடல் வருகுது. பெரியோர்களே நமித கானம் ஜொலிக்க போகுது. அன்பு கலந்த வழக்கம் இருக்குது சபையோர்களே அமுத கானம் ஒழிக்க போகுது. நடவ பாட்டு உலக பாட்டு கருதருக்க படிக்கும் பாட்டு. நடவ பாட்டு உலக பாட்டு கருதருக்க படிக்கும் பாட்டு. முன்னோர்கள் படிச்ச பாட்டுங்க. எங்க அப்பா தாவும் சொன்ன பாட்டுங்க. என் நாடோடி பாடல் வருகுது. பெரியோர்களே நமித கானம் ஜொலிக்க போகுது. விவசாயி படிக்க பாட்டு பாவர் மக்களை சொல்லும் பாட்டு. விவசாயி படிக்க பாட்டு பாவர மக்களை சொல்லும் பாட்டு. முன்னோர்கள் சொன்ன பாட்டுங்க. நான் முந்தா நாள் பாடுற பாட்டுங்க. என் நாடோடி ஐயா நாடோடி நாடோடி பாடல் வருகுது. பெரியோர்களே நமித கானம் ஜொலிக்க போகுது. வானே வானே அண்ணே வானே அண்ணே அண்ணே வா மயனை சேர்த்து விட்டு போ எல்கேஜில. வானே 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 நல்ல ஓமை தானே. படிக்க வைக்கணும் அப்துல் கலாம் ஆக்கணும். அங்கிட்டு போய் 8ஆம் நம்பர்ல உட்கார வைக்க. சொந்த பெரியமை 7ல உட்காரு போ. உண்மையிலே என்ன காப்பிப்பா அது? சுக்கு காப்பியாப்பா? தண்ணியை கலந்துடணும். மண்டவல்ல இல்லைன்னா கரம்பையை கலந்துரு. உண்மையிலே அருமையான கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள பெரியவர்களுக்கு வணக்கம்யா. ஆமாம், ஒரு பாட்டில் 25,000 முடிஞ்சுங்கய்யா. ஊரன் சொந்தம் வந்தா அவ்வளோதான். எக்கோ வைங்க. கூப்பிட்டா ஜாமி வருமா? எந்த காலத்தில் பிள்ளையார் வந்துச்சு? கருப்பு வருவானா? கருப்பு அப்படி போடணும் வெடிய. ஐயா ஒரு ஜரத்தை எங்கன்னு வைக்க முடியுமாயா? எங்கன்னு வச்சு விடுங்க. காலத்தில் கம்பளம் ஆகிட்டு போய் வெடி எதுக்கு போடுறிய? காரணம் இல்லாமல் எதுக்கு வெடி? தெய்வத்துக்கு வெடி போடலாம், மனிதனுக்கு பட்டாசு தேவையில்லை. என்னை பொறுத்த வெடி தொழிற்சாலை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹலோ சொன்ன சொல்லு மாறாது. இந்த மரவர் சீமையில உள்ள சாமி சொல்வாக்கு தப்பாது. நாடு மலையாள நாடு கர்ப்பு. அந்த மலையாள நாட்டுல என் செல்ல மகன் கருப்பன உன்னைய கொண்டனைக்க முடியலப்பா. ஓட்டி விட்டா தண்ணியில என் மலநாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு கீநாடு இறங்கி இந்த கூட்டத்துல என் கருப்பா எந்த குதிரைய புடிச்சு வர போறேன். கருப்பே இறங்குனா கட்ட வண்டி நொறுங்கு முடா கருப்பு. உன்னை எதுக்கிற எதிரிக்கு ஓட்டி வந்த வளத்து மாடு சாயனும் குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி நீ கோமுற கலசமே ஏத்தி தக்கரம் ஒன்றாக்கு உனக்கு காளியத்த மாரியத்தான்னு பேரு வச்சது உண்மையானா? இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல குடியிருக்க கொஞ்ச நேரம் அந்த நாட்டு மக்க இந்த மரவர் சீமையோட மகிமை அறியணும். கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி கர்ப்பு. சொன்ன சொல்லு மாறாது கர்ப்பா. சொன்ன சொல்லு மாறாது. சொன்ன சொல்லு மாறாது. சொல்வாங்க தப்பாதுடா எங்க கிழவங்க ஆண்ட சாமி. இலை ஆத்திக்காடும் வடங்கூருல இந்த மரவர்களை கட்டி காத்த என் பொண்ணா பைய கருப்பனும் என் முனியாண்டி ஐயனாரு ஐயனாரு எந்த குதிரப்பா இந்த கூட்டத்துல எந்த குதிரடா நீ புடிச்சு வர போற சொந்த குதிரை.
சிறப்பு வாழாதே கேட்டு போல பிள்ளைக்கு பாலூட்டி வளர்த்த எங்க ஆத்தா வந்துட்டாடா பிள்ளையெல்லாம் வளர்த்த ஆத்தா உன்னைய இத்தனை நாளா நாங்க தேடலையா வந்தது வந்துட்ட நாட்டு மக்கள் மகிமை அறிய நீ எதுக்கு பயப்படுற நீ எதுக்கு பயப்படுற தூக்கி விடு தன்னை தானே 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 நன்னே முடியாமா முடியா முடியா 5 ஜட பறிஞ்சு வர எங்க அக்காவுக்கு அழகு ஜட தோரணையிட நீ ரோஜா காரியத்தா கருப்பனோட தங்கச்சி ரோஜா காரியத்தா என்ன நினைக்கிற இந்த குலங்காக வந்த இந்த பெண்ணடி தெய்வம் என்ன நினைக்கிறாங்க மதுரையில திரியாடின நாளையில மேலமடகம்மாயா ஏ பாண்டிமுனி ஏ பாண்டிமுனி பாண்டிமுனி நல்ல பாண்டிமுனி மேலமடகம்மாயா உனக்கு எந்த மட எங்க பாண்டிமுனிக்கு உகந்த மட பாண்டிமுனி வடக்கமாயா உனக்கு எந்த வட மேல வட எந்த மேல வட மேலமட சொந்தம் உள்ளடா பாண்டிமுனிக்கு மேலமட சொந்தம் உள்ளப்பா நீ இடமாறி உட்கார்ந்த கருப்பாயூரணி காவக்காரே கருப்பாயூர் நீ காவல்காரே அண்ணே அண்ணே கலிஜரி கோடாங்கி அதுக்குள்ள என்ன மறைச்சிட்டாங்க எனக்கு அவதி வந்து அண்ணே முனி இருக்க பாண்டி சவுக்கில விளையாடுப்பா தனனனே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தனதானே நன்னே தானே நன்னே தனனா 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 கலிஜரி கம்மாயா எங்க கிளவே முடியா அன்னைக்கு உடம்பரந்த மஞ்சு மச்ச உடமரந்தான் படிக்கே அண்ணே முனியனா தங்கச்சி காளியாத்தாவா அண்ணே முருகனா தங்கச்சி காளியாத்தாவா நான் மனமதுரை போய் வரேன் என் தங்கச்சிக்கு என்ன நானும் வாங்கி வரேன் மனவன போய் வாரே தங்கச்சிக்கு என்ன என்ன வாங்கி வர தாய் மனமதுரை போய் வானே மல்லிகை பூ வாங்கி வானே மனமதுரை போய் வரே மல்லிகை பூ வாங்கி வரே கழுத்துக்கு கருகமணி எங்க காளியாத்தாவுக்கு கூறப்பட்டு செலப்பா பொழுது இருட்டுதடா கலிஜரி உடமரா அலறுதடா சொல்லட்டு போல முடியா முடியா முடியாமா பொழுது இருட்டுதப்பா கலிஜரி
தந்தனத்தானே தானே தந்தனத்தானே எலேலோ தானே எலேலோ மாட்டு வண்டி கட்டி மயில கால ரெண்டு ஊட்டி ஆட்டு வண்டி கட்டி மயில கால ரெண்டு பூட்டி மாட்டு வண்டி கட்டி எங்க ஆதி கிழவே மயில கால ரெண்டு ஊட்டி மயில கால ரெண்டு பூட்டி கனத்த பாறையாத்தி கனத்ததொரு நெல்லு மூட எங்க கிழவே பாறையாத்தி கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி கருப்பு கூட வாடா காளி முனி ஐயா விழா கமிட்டி பொன்னாட ஒண்ணுமா அப்போ விழா கமிட்டி நடிகர்களுக்கு பொன்னாட பார்த்துக்கலாம் லேட்டா இப்போ போட்டு விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் துண்டு இல்லைன்னு சொல்லுங்க அதுக்கு அதான உண்மை பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான முதல்ல எங்களுக்கு அப்பன் சாணத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அன்னைங்களுக்கு வணக்கம். தம்பிகளாக இருந்தாலும் எனக்கு குழந்தைகள் தான். என் தம்பிகளுக்கு 2வது வணக்கம். நம்மளை எல்லாம் பெத்தெடுத்த தாய்மார்களுக்கு 3வது வணக்கத்தான். இந்த கம்பை ஊன்னதுனால தான் பிரச்சனையே வரப்போகுது. அதே உண்மை. இங்கிட்டு இருக்க பொம்பளை ஆள் ஜெயிச்சா புருஷனை கூப்பிடும். இங்கிட்டு வந்து உட்காருங்க இளவு மைனே. அவர் ஆமடி இங்கிட்டு வேக்காடாக இருக்கு வந்து பாடுங்க வேர்க்கல்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். கயரை கட்டி என் தமிழனுடைய கலாச்சாரத்தை மாற்றக்கூடாது. எந்த நேரத்திலையும் என் தமிழன் நிதானம் தவற மாட்டான். உலகத்தில் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள தமிழன் ஆண்கள் பூரா குற்றவாளியா கிடையாது. அதுலேயும் இந்த மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. சிவகங்கை மாவட்டம் பேரும் புகழும் போன மாவட்டம், வீர நிறைந்த மாவட்டம். என் அன்பு உறவுக்கெல்லாம் இந்த கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த பாவம் ஏனே ஒத்தையில் உட்காந்துருக்க, இங்கிட்டு வா, 7 ரூபா தான் டிக்கெட்டு வா உனக்கு. நாடகம் வள்ளிதிரும நாடகம். இந்த வள்ளிதிரும நாடகத்திலே சிறப்பான நாடக கலைஞர்களை இங்கே அமைத்திருக்கிறார் என் அன்பு அண்ணன். இந்த பகுதியிலே என்னை முதலாக 15 வருஷத்துக்கு முன்னாடி அழைத்து வந்தவர் குமாரவட்டி CS சுப்பிரமணி அண்ணன் தான். என்னை அழைத்து வந்தவர் மறக்க முடியாது. குமாரவட்டி மண்ணை மறக்க முடியாது. அதே மாதிரி என் தம்பி குமாரவட்டி பழனியப்பனும் அருமையாக செய்து கொண்டிருக்கிறான். எனி டைம் உள்ளே இருக்கானே. என்னடா லேடிஸ் வாட லேடிஸ் பழைய காலத்தில் ஆடின கொட்டகை மாதிரி போட்டிருக்கேப்பு. உண்மையிலே விழா கமிட்டிக்கு ரொம்ப நன்றி, ஊருக்காரருக்கு நன்றி. நான் சின்ன வயசில் பார்த்தது மாதிரி இருக்கு கொட்டகை. சில ஊர்லாம் பார்த்தா கொட்டகை இல்லாமல். அன்றைக்கெல்லாம் பால்வாடியிலேருந்து வந்தேன். பால்வாடி ரேஷன் கடை அந்த மாதிரி ஆகிப்போச்சு நாடக மேடைகள்லாம். ஆனால் நாடக கலை மட்டும் கிடையாது, அத்தனை கலைகளையும் வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டு இருக்குது உலகத்தில். யாருன்னா தமிழனை தவிர யாருமே கிடையாது. என் அன்பு தமிழ் உறவுகள். அதே மாதிரி டாஸ்மாக் கடை 10 நாளைக்கு அடைச்சி விட்டோம்னா பூரா வீட்டில் சாராயம் காய்ச்சிடுவேன். உண்மை தானே? இன்னைக்கு ஆடி முதல் நாள். ஆடி முதல் நாளில் எல்லாம் கறி எடுத்து சாப்பிட்டீங்களா? அப்போ சைவமா? ஓ மூஞ்சி மிதக்குதாடா. சைவம். உங்கள் அம்மா மேலே சத்தியமாக சைவம்னு சொல்லு. எங்கே கறி இருக்கோ அங்கே சரக்கு வாடை அடிக்கும். ஏன்னா கட்டிங்க போட்டாத்தே 4 எலும்பு சேர்த்திங்களாம்னு அடிக்கிறாங்க. இதே உண்மை. எத்தனையோ சொல்கிறாங்க, அரசாங்கம் எத்தனை கடைகளை அடைத்தாலும் குடிப்பவர்களை என்னாலும் நிறுத்த முடியாது. அவர்களாக திறந்தனாத்தான் குடியை நிப்பாட்ட முடியும் என்று சொல்றேன். சூப்பர் என் தம்பி, சூப்பரா. ஐ லவ் யூ. பரவாயில்ல. ஆடாடா வா சித்தப்பு வாப்பா. உள்ள ஒரு கப்ளிங் இருக்கு, கடிச்சு கிடக்குறியா? ஐ டூ லவ் யூ. அப்போ விழா கமிட்டி அம்பளிப்பு வாங்கலாமா? அவனுக்கு அன்பளிப்பு தீக்குளுத்தி. அதுக்கப்புறம் சில்லறை எடுத்துட்டு வரியா? எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கருவக்காடு பயலுகடா கொடூரமா 100 ரூபாய பிறக்கிருக்காண்டா. என் தம்பி பிறக்கிருக்கான்னா எதை நினைச்சிட்டு மிச்ச சில்லறையை கொடுத்துருக்கேன் அண்ணனுக்கு. 10 ரூபா செல்லாதப்போ கிழிஞ்சிருக்கு. சரி விடு திருப்பி வாங்கிட்டேன்னா நான் தெருவில் தெரியும். சரி சித்தப்ப பேசக்கூடாது. என்ன பல்லுலாம் வந்துச்சு பயலாக வா போடு.
இப்பதாப்பா நம்ம ஆம்பளை பயிலெல்லாம் பார்க்கு பீச்சு ரூம்லாம் லேடிஸை கொண்டு வராங்க. அப்போ பெரிய ஆளு வரான் சீமக்கருவை தானே. ஒரு இடத்துல சீமக்கருவை சொடன்னு சத்தம் கேட்குதுன்னா கிளவியை கொண்டுக்கிட்டு இருப்பேன். கிளவேன் கொண்டு தாலி கரணையை திணிச்சு. அந்த காலம் மோசமான காலம் அப்பா. ஏன்னா அந்த காலத்தில் மாதிரி பெரிய ஆளு மாதிரி முடியாது என்ன. அவங்களுக்கு அப்படியே அதை ஊண்டி தானே நிற்பாங்க. பைக் ஸ்டாண்டே அவனோட இதுதான் ஓஸ்தான். எங்கள் ஐயாலாம் எங்கெங்கே கிடாமத்துறாரோ அங்கே ஒரு கிளவி ஏமாத்திடுவார். அந்த காலத்தில் பிட்டு படம் பூரா ஆடு தவும் போது பிட்டு படம் அதேன் கெடா போகணும்னு தவச்சுன்னா இங்கே தவினேன். ஏன்னா அந்த காலத்தில் உள்ள அந்த வீரமும் அந்த சுறுசுறுப்பும் இப்போது கிடையாது. அந்த காலத்தில் யார் வாக்கிங் போனா? யாராவது வாக்கிங் போய் பார்த்துருக்கீங்களா? நம்ம கிளவிங்கள கிடையவே கிடையாது. வீட்டை விட்டு சுற்றுவேன். என்னப்பு ஓசு பைப்பு நல்ல பவரா அதில் பிறந்த வந்தே நீ காலி காலி கண்டாலி மேனாட்டம். உனக்கு இந்த வயசுல என்ன செக்ஸ் கேட்குது? வீட்டுக்கு போ. உனக்கு காம முத்தி போச்சு, சுடுதண்ணியை ஊத்தியா. அன்றைய காலத்திலே இருந்த ஒற்றுமையும் வீரமும் இன்று கிராமங்கள் தோறும் மாறிக்கொண்டிருக்கிறது தான் உண்மை. இன்னைக்கு சொந்த பந்தத்திலேயே போராமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் இதுதான். உண்மைதானே? அன்றைய காலத்திலே இதே ஊர்ல ஒரு ஆடு சத்தம் கேட்டுச்சுன்னா யாரு வீட்டிலடா ஆடு கத்துது? ஆறும வீட்டில் கத்துதுடா, எர்ரா வேல்கம்பு அருவாளர்ரா, கிழமையும் பூரா ஒன்று கூடி விடுவாங்க. இன்னைக்கு சொந்த அண்ணன் ஆட்டை தூக்கிட்டு போறாங்க. தம்பி லைட் அடிச்சு காமிக்கிறேன். அந்த ஆடு வேணாமுனே, அது கழியுதுனே. இந்த ஆட்டை தூக்கிட்டு போங்கண்ணே, இது நேற்று 12,000 கேட்டு நிற்கிதுனே. ஏன்டான்னு கேட்குறேன். நேற்று கணேஜி போயில கேட்டதுக்கு கொடுக்கலேன்றேன். வாங்கப்போ வாங்கப்போ. சேக்கிப்பட்டி எஸ்கே கபடி குழு. நீ கபடியில் என்ன பண்றிய? பிளேயராப்பு என் தங்கா அதே வீரத்தமிழே. ஒரு 50 ரூபா இருக்குமாப்பா? சரி சரி சரிப்பா சரிப்பா. அவருக்கு 100 ரூபாய்க்கு ரவா மட்டும் போட்டு விடுவேன். நன்றி நன்றி நன்றி. நெல்லுப்பா, என் தம்பி மயன் தான்டா. வாடா நில்றா நில்றா. யார் கொடுத்து விட்டா 20 ரூபா? மைக்கில் வா தம்பி வாடா. இப்படி வா. அப்பா வேறு அம்மா வேறு சோனியாவா? உங்க அப்பாவுக்கு ஒரு சித்தி இருக்கு தெரியுமா? இருக்கு. உள்ள போய் பாரு. சத்த பால் ஒரு ஜாமத்துக்கு இருந்த வாரு உள்ள. ஏதோ உங்க குடும்பத்தில் என்னால முடிஞ்சது. அவன் போய் அம்மாட்ட சொல்லுவேன் சித்தி இருக்கான். உங்க அப்பா எங்கப்பா? கலை 20 ரூபாய கொடுத்து விடுறிய கஞ்சப்பைய மேனே. நீ தானே? உன் மண்டையப்பா நக்குன மாதிரி. அப்படி 20 ரூபாய கொடுத்து விட்டு நீனா அண்ணேன்னு சொல்லாத, வெக்கமெல்லாம். அமிர்தம் மாட்டு தீவனம் எங்களிடம் உளுந்து தூசி குச்சி பாசிப்பயிறு தூசி கருக்கா தவிடு புண்ணாக்கு வகையில் அனைத்து தீவனங்களும் கிடைக்கும். மேலும் கட்டிலுக்கு தேவையான எம்சான் பீசான் சல்லி வகையில் செங்கல் அனைத்தும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். இருக்குமிடம் பொன்னமராதி மெயின் ரோடு, ஆவண்ணா வடக்கூர். அமிர்தம் மாட்டு தீவனம். இத்தண்டி கடை வச்சுட்டு 100 ரூபா கொடுக்குற. சொல்ல போனால் குத்தமாக இருக்கு. இதில் இந்த திருவிழா காலத்துலலாம் விளம்பரம் படுத்துவாங்க. அந்த விளம்பரத்தில் என் தம்பியெல்லாம் கேட்டிருப்பிய. என்ன முருகானே நடுக்காட்டில் நிற்கிறிய, என்னப்பா பண்ணுறது? கடைசி பிள்ளைக்கு காது ஊற்று வச்சுருந்தேன். திடீர்னு வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. யாரை ஓட்டுறதுன்னு தெரியல. ஒரு முறை வருகுதாங்கள் சுப்பையா பஞ்சர் கடை. நவீன முறையில் தேப்புக்கட்டை வைத்து தேய்த்து சொலுசனை போட்டு தடவி ஒட்டி விடுவா. அதோட டீப்பை வெடிச்சு நடுத்தரவில் தெரிவாய். என்னன்னே 3 நாளா மண்டை வலிக்குது. மண்டை வலிக்குதா? வாங்க காத்தாயி டீ ஸ்டால். நவீன முறையில் கம்பு கூட்ட மசுரை உதுத்து போட்டு தரு புரு என்று ஆத்தி குடிப்பார். அதோடு உங்களுக்கு 3 நாள் வயிற்றால போகும். நல்லதொரு பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. என்னை பொறுத்தளவு இந்த உலகத்திலே விளம்பரம் பண்ணி தான் மட்டும் வாழ நினைப்பவன் முட்டாள். எல்லாரும் வாழ வேண்டும். இங்கே மை செட்டு வைத்திருக்கிறார் என்னுடைய அத்தான் பேச்சியம்மன். கடைசி வரைக்கும் நீங்கள் தான் ஓனராக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ரப்புத்தனம்.
வேலை பார்க்கக்கூடிய உறவுகளையும் சீக்கிரம் ஆளுக்கு 2 குழாயை வைத்து அவங்களை ஏதாவது ரீடை பிடித்து விட்டு திரிவி விடுங்கள். எங்க மச்சான் உண்மையிலே செய்வார், கைதட்டு கொடுக்கலாம். வயசு நல்லா இருக்கா? அது நான் சொல்லணும், நீ பொத்து. அவன் ஏய் விட்டு போயிடுவான். என்னம்மா பெரிய பாலசுப்ரமணியம் பாடகர் 10 கட்சி. உண்மையிலே நாடக உலகத்திலே எத்தனை மை செட்டில் போய் பாடியிருக்கேன். இந்த சரி பேச்சியமே மை செட்னா எங்கள் மச்சான் சூப்பர் மச்சான். அது எப்படி மச்சான் உனக்கு மட்டும் அது வருது, உனக்கு நீர் நல்லா இருக்கா மச்சான்? ஒரு டப்பால முடுவான்னு கோமியம் பேஞ்சு விடு மச்சான். இந்த ஆப்ரேட் பண்ண தெரியாத ஆளுகிட்ட கொண்டு போய் தொலைச்சு விடுறேன் லேசா. சூப்பர் மச்சான், பேச்சியம்மன் மைசூர் சூப்பர். ஆனால் எவ்வளோ பேசினாலும் 10 ரூபா நகட்ட மாட்டேன் மச்சான். கஞ்ச கூதி நோக்காமுட்டேன். ஹலோ ஹலோ போற்றி பாடடி பொன்னி பசும்பன் தேவர் காலடி மண்ணே தெற்கு தசையாண்ட மன்னரின் நந்தேய் முக்குளத்தை சேர்ந்த எங்கையா தேவர் மகன் தேவோய் போற்றி பாடடி பொன்னி பசும்பன் தேவர் காலடி மண்ணி. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமனே ஆமா, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. நல்லையன தேவரையா பேசி எரிச்சார், அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சார். தங்கமே தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமனே இந்துராணி பெற்றதும் உள்ள அது இந்தியாவின் வாசனம் உள்ள. இந்துராணி அன்னை இந்துராணி பெற்றதும் உள்ள அது இந்தியாவின் வாசனம் உள்ள. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமனே நாட்டுக்கு இந்த விடுதலை எல்லாம் இந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. நாட்டில் உள்ள விடுதலை எல்லாம் இந்த நல்லவங்க தந்ததானையா. நாட்டுக்கு இந்த விடுதலை எல்லாம் இந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. விடுதலைக்கு பின்ன இப்பதான் பலர் வேஷம் போட்டு அலையுறாங்கயா. தங்கமே போசு ஐயா தேவர் யாருங்க, இந்த நாட்டுக்கு தான் 2 கண்ணுங்க. ஆமா, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமனே நம்ம தேசத்துக்கு இந்திய தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம். முக்குளத்தோர் மக்கள் மட்டும் கிடையாது, அத்தனை சமுதாயமும் வணங்கக்கூடிய தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா வணங்குகின்ற சித்தரதம். தென்னகத்து திருவுருவம் ஆக தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம். தேவரையா வணங்குகின்ற செல்லரதம். திருமுருகன் போலிருப்பார், திருநீரணிந்திருப்பார், திருமுருகன் போலிருப்பார். இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம். இப்புவியில் தேவரையா வந்துதித்த தங்க நிறம்.
ஆத்திக்காடு வடக்கூறு முக்குளத்தோர் வணங்குகின்ற செல்ல ரதம் தென்னகத்து திருவுருவம் ஆக தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற செல்ல ரதம் அன்னையின் நேதாஜிக்கு தோழரான தெய்வம் அவ அன்னை அந்த நேதாஜிக்கு தோழனார தங்க மக அன்னையின் நேதாஜிக்கு தோழரான தங்கம் அவர் இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம் இப்புவியில் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் 32 கிராம நிலத்தை ஏழை மக்களுக்காக எழுதி கொடுத்த சாமி ரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற செல்ல ரதம் தேவரையா வணங்குகின்ற செல்ல ரதம் தேவரையா வணங்குகின்ற சாமி ரதம் அமிர்தம் மாட்டு தீவன கடை ஆத்திக்காடு உரிமை எஸ் கார்த்திக் 100 ரூபா மறுபடியும் 100 ரூபாய் தர்றேன் ஏனே சித்தப்பமேனே பார்த்து செய் எனக்கு 500 ரூபா கொடுத்தானே அன்பாளையத்தில் உள்ள மாட்டுக்கு நான் தீவனம் வாங்க முடியும் சரி 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 நீ ஒன்றுமே செய்ய வேணாம் அப்பா அண்ணன் இங்கே சொல்கிறேன் இங்கே போடுறேன் இல்லை உங்களுக்கு மட்டும் தான் முதல்லையாப்பா எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது கைதெடுங்கண்ணே நாடகம் அமைப்பாளர் பழனியப்பன் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது என் தம்பிக்கு விளம்பரமே தேவையில்லை ஏன்னா புளிக்கு பிறந்தது அவன் பூனே ஆக மாட்டேன் எதுக்கு தான் உள்ளே தெரியான்னு தெரியல தொங்காசு தெரியானே வாங்க அப்போ இங்கே வாங்க போ துண்டுங்கிறா காணா கடை போயிட்டாப்லையா பெரியப்பா 10-15 துண்டு அழுத்து வாப்பா இல்லையா காலையில் போடுவாங்க ஏன்னா எங்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் உண்மையிலே அன்பு மட்டும் இருந்தால் போதும் எங்களுக்கு ஆடை தேவையில்லை உங்கள் முகத்திலே சிரிப்பை மட்டும் நாங்கள் பார்த்தால் போதும் நன்றி நன்றி உண்மையிலே ஆத்திக்காடு வடக்கூர் கிராமத்தார்களுக்கும் இந்த ஒத்த துண்டை நான் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக அந்த மரியாதையை நான் பெற்றுக்கொண்டேன் அவ்வளோதான் வெளியூர் ஆளு வர எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கோச்சுக்கிறாம கை தூக்குங்க கோச்சுக்கிறாம எல்லாம் தூக்குங்க போ உள்ளூர் ஆளு தூக்குங்க எதுக்கு இந்த நாடகம் உள்ளூருக்கு வெளியூர் வரலைன்னா நம்ம பொழப்பு நாரி போயிருக்க முடியாது ஆனால் இவ்வளவு தூரம் இரவு நேரத்திலே இந்த கிராமத்துக்கு வெளியூர்லேருந்து வருகை தந்த உறவுகள் தான் இந்த கிராம மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன் எம்கேஆர் கைதட்டலாம் எங்கள் சித்த பெரிய அண்ணமைங்களா கைதட்டு கடைசியில் மைசெட்டு கூட துண்டு இல்லையா சூம்பிடுச்சிரி சூம்பி மச்சான் பயலு கடா தெய்வீக திருமணம் உணா முத்துராமலிங்க தேவரையா அன்புக்குரிய உறவுகளே தெய்வீக திருமணம் உணா முத்துராமலிங்க தேவரையா சாதி தலைவரே அல்ல 18 சித்தரில் ஒரு சித்தராக பசுமுனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐயாவனுடைய முழுமையான அருள் பெற்றவன் நான் ஒருவன் அதில் மறக்க முடியாது என்னுடைய மகளே பசுமன் உணா முத்துராமலிங்க தேவரையா சித்தர் ஆலயத்திலே நேர்த்திக்கடன் போட்டதுனால தான் எனக்கு இந்திராணி அம்மையார் என் மக காசிமியர்கள் கிடைத்தார் அதான் உண்மை இது ஒளிவு மறைவே கிடையாது ஏன்னா அவர் ஒரு சித்தர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சித்தர் பிடிக்கும் மாயாண்டி சித்தரை சூட்டுக்கொள் ராமசாமி சித்தர் அப்படி இப்படின்னு இருக்காங்க எனக்கு பசுமன் சித்தர் ஐயா அதனால் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே பிறந்த 2 தங்க மயங்கள் யாருன்னா எங்கள் ஐயா உணா முத்துராமலிங்க தேவரையா மற்றும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உண்மையிலே மறக்க முடியாது இன்று பொம்பளையாளர்களுக்கெல்லாம் தெரியாது எங்கள் ஆத்தாளுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் சிலிண்டரை வைத்து சபரியத்துக்கு சடார் சடார்னு காப்பி டீ போட்டுவிட்டு குசிவிட்டு போகிறீங்கன்னா அது காரணமே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் சமீபத்தில் ஈரானும் அமெரிக்காவும் போர் தொடுக்கும் பொழுது ஆனால் நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த பெட்ரோல் டீசல் கப்பலை மட்டும் அவர்கள் அனுப்பிவிட்டார்கள் ஏன் இந்தியாவை பகைத்தால் அங்கே ஒரு தமிழனுக்கு பயந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா நாடு
அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு கைதட்டலாம். அதே மாதிரி தாய்மாரில் ஒன்று சொல்கிறேன், கட்டண கணவன் எவ்வளவு தூரத்து உங்களை சித்திரவதை படுத்தாலும் நீங்கள் அவருடைய விதையை காலி பண்ணாமல் இருக்க வேண்டும். ஆமத்தா, இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்து விட்டீர்கள். ஆனால் பெண்ணால் பிறந்தால் பெண்ணுக்குள்ள வேதனை ஆண்களுக்கு தெரியாது. 10 மாதம் ஒரு குழந்தையை சுமந்து பெத்தெடுத்து நம்ம லேசாக பிள்ளையை தூக்கிட்டு ஆயிருந்தவனே பொண்டாட்டியை கூப்பிடுவேன், ஏய் மாடிக்கு இருக்கு முண்டை, பிள்ளை வெளியே இருந்துச்சு தூக்கி போடி அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். ஆனால் தன்னுடைய பிள்ளை இரவு நேரத்திலே எத்தனை மணி நேரம் எழுந்திருத்து விளையாண்டாலும் தன் தூக்கத்தை பெரிதுபடுத்தாமல் குழந்தைக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன் என்றால் பெற்ற தாயை தவிர உலகத்தில் யாருமே கிடையாது. தாய் தான். உங்கள் அப்பையும் கொஞ்சம் பிறண்டு வளர்த்துருக்கலாம் உன்னை பெற்றது. வணக்கம் சித்தப்பு. சித்தப்பா வணக்கம். அங்கிட்டு போப்பா. பாலகிருஷ்ணன் ஓவள்ளிப்பட்டி கார்த்திக் அரிசி கடை 500. ஒரு அரிசி கடை 500 வருது, ஒரு மாட்டு தீவன ராஸ்கல். உன்னை இரு காலையில் ஒன்றுக்கு வராமல் செஞ்சுட்டு போகிறேன். ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் ஐயா இருந்து மூச்சு போகும் வரை இந்தியாவில் உள்ள மக்களை நினைக்கவில்லை, தமிழக இளைஞரைத்தான் நினைத்து விட்டு சென்றார் அப்துல் கலாம் ஐயா. எனக்கப்புறம் இந்த தமிழகத்திலே என் தமிழ் இளைய சமுதாயம் எத்தனை அப்துல் கலாம் ஐயா உருவாவார்கள் என்று சொன்னார்கள் அப்துல் கலாம் ஐயா. ஆனால் இன்றைய நிலைமையிலே என் தம்பிகளை நினைக்கும் போது என் இதயம் கருகுகிறது. பூராமே கணேஷ் பயில போடுறான், பூலிப்பு வைக்கிறான், டொங்காஸ்துறான். பெத்ததாய் தகப்பன் சொல்லை கேட்கணும். என் தம்பிகளா, உங்கள் பாதத்தை அண்ணே பெரியாளா இருந்தாலும் கும்பிட்டு விழுகிறேன். ஐயா தண்ணி அடிக்காதியப்பா, அதே மாதிரி கையடிக்காதியப்பா, கையடிச்சு யாரையும் கூப்பிடாதியப்பான்ட்டே. லேடிஸை நீ பொத்து அப்படியே வந்ததுக்குள்ள நக்கி தள்ளிட்டாங்க, டீ சாப்பிடுவாங்க. ஆமாம் 800 வாட்டுக்கு வாச்சிட்டாங்க. ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நாடக கலையை கொண்டு சென்றதுனால தான் இத்தனை கூட்டம் இங்கே வருகை தந்தது. தான் உண்மை. பழைய காலம் மாதிரி அனைவரும் வாருங்கள், இந்நிகழ்ச்சியை கண்டு கழியுங்கள், தங்கையே தினப்புணத்துக்கு செல்வாயாக அண்ணா அழைத்தர்களா அப்படின்னா கொட்டையை தீ வச்சுட்டு போயிடுவாங்க. என்னடா கண்டாலுமே போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காலத்து மாதிரி இன்னைக்கு இத்தனை கூட்டம் எதுக்காக வருது? கப்ளிங்காவா? 2027 கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டத்திலே ஒரு பெரிய ஊரிலே கப்ளிங் ஆபீஸ் திறக்கப்படும். என் தம்பிகளுக்காக ஒரு சாட்டுக்கு 300 ரூபா வசூலிக்கப்படும். நான் ஒன்று பண்ணிட்டேன், நான் அடுத்த வருஷம் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னை வர்றேன் 2 அடி அடிச்சு போ. நான் என்ன செய்ய? என் தம்பிகளை மகிழ்ச்சி படுத்துவதற்கு எனக்கு வழி தெரியல. எத்தனையோ வேஷங்கள் செய்து விட்டேன், உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக எத்தனையோ என்னை தாழ்த்தி கொண்டேன். என் தம்பிகளுக்காக நான் ஒன்று மட்டும் செய்யவில்லை, மேடையில் நான் முண்டமாக